ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்துடலாமா? பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை சுட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி இருக்குது. அப்புறம் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் புளி குழம்பு, அப்புறம் கேரட் பொரியல், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச நெய் பருப்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சோறில் கொஞ்சம் மிஞ்சிச்சு, தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒயிட் ரைஸு, இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன் வந்து அவிச்சு வச்சுருக்கிறேன். பகலில் ஃப்ரீயாக இருக்க நேரம் எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிட்டுக்கிறதுக்கு. பாப்பாவுக்கு அதேமாதிரி ஒயிட் ரைஸ் வச்சு வாழைக்காய் குழம்பு ஊற்றி கேரட் பொரியல் வச்சாச்சு. எனக்கு தனியாக குழம்பு வேண்டாமா, அதுலேயே ஊற்றி வச்சுருக்கேன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னால், அதனால் நான் வந்து சாதத்துலேயே ஊற்றி வச்சுட்டேன். இல்லைன்னா தனியாக தான் ஊற்றி வைப்பேன், சாதத்துலேயே ஊற்றி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா க்ரீன் டீ, எங்கள் வீட்டுக்காருக்கு க்ரீன் டீ போட்டு வச்சுருக்கிறேன். சூடு ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி மூடி வச்சுருக்கிறேன். அப்புறம் அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோவா கட் பண்ணி கொஞ்சம் காரப்பொடி போட்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பதிமுக தண்ணி, இது வந்து சாதாரண நார்மல் தண்ணி, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன லன்ச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.